மக்களே, இன்று நாம்ல ஒரு நாள் ட்ரிப்புலே பல்லவர் கால வரலாறும் அழகும் கலந்த மாமல்லபுரத்தை முழுக்க சுற்றி பார்ப்போமே. ஷா டெம்பிள். முதல்ல நம்ம ஓட ஸ்டாப் உலக பாரம்பரிய சின்னம் ஷா டெம்பிள். 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவிலோட ஒவ்வொரு கல்லும் பல்லவர் கலையோட பெருமையை சொல்லிக் கொண்டே இருக்கும். 5 ரத்ஹாஸ். அடுத்தது பஞ்ச ரதங்கள். ஒரே பெரிய கல்லிலிருந்து செதுக்கப்பட்ட 5 ரதங்கள், அர்ஜுனன், திரௌபதி, பீமன், ஒவ்வொன்றும் தனி கதையே. இங்க இருந்த அந்த யானை சிலை வர்றவங்க எல்லாரையும் மயக்கிடும். அர்ஜுனா எஸ்பெனன்ஸ். இங்கிருந்து கொஞ்சம் நடந்தா உலகிலேயே பெரிய ஓபன் ஏர் ராக் ரிலீஃப் அர்ஜுனன் தவம். கடவுள்களும் மிருகங்களும் மனிதர்களும் செதுக்கப்பட்ட அந்த பெரிய கல்லை பார்த்தா பல்லவர் கலைஞர்களோட திறமைக்கு நம்ம தலையே குனியணும். கிருஷ்ணா எஸ் பட்டர்பால். பின்னாடி எல்லாருமே புஷ் பண்ணி பார்ப்பாங்க. 1000 ஆண்டுகளா இங்கே சமநிலையா நிற்கும் கிருஷ்ணா எஸ் பட்டர்பால். அந்த பாறை எப்படி விழாமலிருக்குது தெரியுமா? இயற்கையே ஒரு மாயாஜாலம். கேவ் டெம்பிள்ஸ் மற்றும் லைட் ஹவுஸ். அடுத்து ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆன கேவ் டெம்பிள்ஸ். ரொம்ப அமைதியான இடம். கல்லிலேயே செதுக்கப்பட்ட கதைகள். அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் மேலே ஏறினா மாமல்லபுரம் முழுக்க ஒரு ஏரியல் வியூ. ஆனந்தமே. மியூசியம். சற்று தூரம் நடந்தாலே மாமல்லபுரம் மியூசியம். இங்கே தான் பல்லவர்களின் உண்மையான செல்வம் மறைந்திருக்கு. கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகள், பழமையான கையெழுத்து பதிவுகள், அந்த காலத்துல பயன்படுத்திய கருவிகள். ஒவ்வொன்றையும் பார்த்தாலும் இங்கே வாழ்ந்த கலைஞர்களின் கைகளில் எவ்வளவு திறமை இருந்திருக்கும் என்று அசந்து போய்த்தான் போவோம். அதோடு மாமல்லபுரம் கோவில்கள் எப்படி கட்டப்பட்டது, எப்படி கல் செதுக்கப்பட்டது, எந்த கதைகள் பின்னணியாக இருந்தது, எல்லாம் ஷார்ட் மாடல்ஸ் மற்றும் டிஸ்பிளேஸ்ல ரொம்ப அழகா காட்டிருப்பாங்க. பயணத்துல ஆர்கிடெக்சர் பற்றிய கியூரியாசிட்டி இருந்தா இந்த மியூசியம் ஒரு மஸ்ட் விசிட். பீச். மாலை சூரியன் கடலில் மூழ்கும் போது மாமல்லபுரம் இன்னொரு நிறமா மாறிடும். ஒரே நாள்ல வரலாறு, கலை, கடற்கரை, உணவு, அழகு எல்லாம் அடக்கிய ஒரு மாஸ் ட்ரிப். நீங்க இந்த பயணத்தை ரசிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணத மறக்காதீங்க.